மாவட்டம் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பொக்காபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழா பழங்குடியினர் இசையுடன் துவங்கியது. இந்த திருவிழாவை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். முன்னதாக அமைச்சருக்கு பழங்குடியின மக்கள் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக 20க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் பாரம்பரியம் மாறாமல் நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர், கேவிக்குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி, அணைக்கட்டு ஆகிய பகுதிகளில் நடந்த எரிபந்து போட்டிகள் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் வென்றவர்களுக்கு புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் பரிசுகள், சான்றுகள், கோப்பைகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏசி சண்முகம், மருத்துவ முகாம்களால் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர். தேர்தலுக்காக மக்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம்கள், மருத்துவ முகாம்கள், விளையாட்டுப் போட்டிகளை நடத்தவில்லை. வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் தொடர்ந்து மக்கள் சேவை செய்து வருகிறோம் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வாழைக்குறிச்சி கிராமத்தில் ஈரக்கண்மாயில் விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அங்குள்ள மடைக்கருப்பர் இடத்தில் கடவுளை வணங்கி பின்பு வெள்ளை வீசப்பட்டது. இதில் ஜாதி மத பேதமின்றி அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு கச்சா, ஊதா, தூரி, வலை மற்றும் சேலை போன்ற உபகரணங்களை வைத்து கட்லா, விரால் உள்ளிட்ட பல்வேறு மீன் வகைகளை பிடித்து மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய நுகர்வோர் மக்கள் உரிமை இயக்கம் மற்றும் தேசிய லஞ்ச ஊழல் கண்காணிப்பு குழுவின் அறிமுகம் கூட்ட விழா மாவட்ட தலைவர் ஜாம்பவான் ஜெரால்டு தலைமையில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மற்றும் அறிமுக கூட்ட விழாவில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் லஞ்ச ஊழல் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்ட விழாவில் நீலகிரி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர்கள் என அழைக்கப்படும் தோடர் பழங்குடியின மக்கள் கலாச்சார உடையணிந்து பாரம்பரிய நடனம் ஆடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திருவாரூர் மாவட்டம் இலவங்காரக்குடி ஊராட்சியில் உள்ள பவித்ர மாணிக்கத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரிடம் மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் பள்ளியில் ஒரு நூலகம் அமைக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் இப்பள்ளியில் நூலகம் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், நூலகம் அமைக்க நிதி உதவி அளித்த இயக்குநர் வினோத் மற்றும் அவரது நண்பரான இயக்குநர் சரவணன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பள்ளியில் பயிலும் 4ஆம் வகுப்பு மாணவி வானதி என்பவர் சமத்துவம் ஒரு மகத்துவம் என்கிற தலைப்பில் வள்ளுவர், ஔவையார், பாரதி என அறிஞர்கள் பலரின் கருத்தை மேற்கோள் காட்டி பேசிய அசத்தல் பேச்சு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூமாலை வணிக வளாகத்தில் மகளிர் திட்ட கூட்டரங்கில் மகளிர் தொழில் முனைவோர்களை கண்டறியும் முதன்மை முகாம் மாவட்ட செயல் அலுவலர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திட்ட மேலாளர் ஆனந்த் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுவினரால் உற்பத்தி செய்யப்பட்ட இனிப்பு வகைகள் மற்றும் சோப், மெழுகுவர்த்தி, அழகு சாதன பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் மகளிர் சுய உதவிக்குழு நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் மாவட்ட முன்னோடி வங்கிகளின் மேலாளர் ஆனந்த், வட்டார அணி தலைவர்கள் மதி, சிறகுகள் தொழில் மைய அலுவலர்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கடை வீதியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நடந்த 2015 முதல் 2016 ஆண்டு 12.30 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கழிப்பறையை கரம்பக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வருகை தரும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கழிப்பறையானது முற்றிலும் நிரம்பி பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் செல்வதால் நோய் தொற்று ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு போர்க்கால அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி கழிவு நீரை அப்புறப்படுத்தி பொதுமக்களின் நலன் காக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசியில் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகள் விளங்கி வருகிறது. இந்நிலையில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் மெயின் அருவி பகுதியில் உள்ள சிறுவர் பூங்கா முறையான பராமரிப்பு இல்லாததால் சேதமடைந்துள்ளது. ஆபத்தை உணராமல் ஏராளமான சிறுவர்கள் உபகரணங்களில் விளையாடி வருகின்றனர். தற்போது சீசன் காலம் இல்லை என்பதால் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும் நிலையில் விரைந்து பூங்கா சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் குற்றாலம் அருவி பகுதிகளை மேம்படுத்த நிதி ஒதுக்கி 10 மாதங்கள் ஆகியும் அதற்கான பணிகள் நடைபெறவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் பவளக்குடி கும்மியாட்ட குழுவினர் 60 நாள் கும்மியாட்ட பயிற்சி மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து கும்மியாட்டத்தின் இறுதி ஆட்டமாக 95வது அரங்கேற்ற நிகழ்ச்சி மூலனூர் ஈஸ்வரன் கோயில் திடலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பவளக்குடி குழு ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமையில் 300 பேர் வள்ளி கும்மியாட்ட கலையை பாரம்பரிய சீருடைகளை அணிந்து ஆடினர். குறிப்பாக ஆண்கள், பெண்கள் அனைவரும் காலில் சலங்கை கட்டி அனைவரும் ஆடி பாடி அசத்தினர். இதில் கன்னிவாடி, மூலனூர், கோளரை, வெள்ளக்கோயில், தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கரூர் மாவட்டம் காந்தி கிராமம் மாநகராட்சி பூங்காவில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை கொண்டாடும் வகையில் கலை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி முன்னிலையில் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கிராமிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் மூலம் கலைச்சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் தமிழர்களின் பாரம்பரியமான தப்பாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கோலாட்டம் ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சிகளை அதிக அளவில் பொதுமக்கள் அனைவரும் வருகை தந்து பார்த்து சிறப்பித்தனர். இதில் நாடக மன்றத்தின் தலைவர் வாகை சந்திரசேகர் மற்றும் உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.